உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. 2021ஆம் ஆண்டு எப்படி போனாரோ இந்த பிரசாந்த் கிஷோர், அதே மாதிரி 2026க்கு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு என்கிற விதமாக திமுகவிற்கு தேர்தல் வியூக ஆலோசகராக மீண்டும் நியமனம் செய்யப்பட்டு இருக்கிறார் என்கிற விடயம் இன்றைக்கி தமிழ்நாட்டு மத்தியில் பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இதை பார்த்த உடனே ஊப்பிகள் உடனே நினைக்கலாம், அப்போ இத்தனை நாளாக நாங்கள் வென்றது பெரியாருடைய கொள்கை கிடையாதா, அண்ணாவுடைய பாதை கிடையாதா, கலைஞருடைய பாதை கிடையாதா, ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய செயல் திட்டம் கிடையாதான்னு கேட்டால் கிடையாது. இத்தனை நாட்களாக நீங்கள் வென்று நீங்கள் இந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு இருப்பது எதை வைத்து அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய தேர்தல் வியூகத்தை வைத்து. கடந்த 2016ஆம் ஆண்டு சுனில் என்பவரிடம் தேர்தல் வியூகத்திற்கு திமுக ஒரு பணத்தை கொடுத்து தேர்தலில் போட்டியிடுறாங்க. அந்த தேர்தலில் 96 சட்டமன்ற தொகுதியை வெல்றாங்க. ஆனால் எதிர்கட்சியாக தான் உட்கார முடியுது, ஆளும் கட்சியாக வர முடியல. அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மோடியை வெல்ல வைப்பதற்கு எந்த பிரசாந்த் கிஷோரை தேர்தல் வியூகம் திட்டம் தீட்டினாரோ அதே போல் திராவிடத்தை தமிழ்நாட்டில் வெல்ல வைப்பதற்கு 2021ஆம் ஆண்டு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மருமகனாக இருக்கக்கூடிய சபரீசன் அவர்களும் உதயநிதி அவர்களும் மூவரும் சேர்ந்து பிரசாந்த் கிஷோரை அழைத்துட்டு வராங்க. அழைத்துட்டு வந்து தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் வென்று ஆட்சி அமைக்கணும், அதற்கான தேர்தல் வியூகராக உங்களை நாங்கள் அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தத்தை போட்டு கையெழுத்தை போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. கையெழுத்துனா சும்மா கிடையாது. அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும், ஐயா ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடலை கொண்டாந்து செயல்படுத்தணும், அதுக்காகலாம் அவர் கையெழுத்து போடலை. பணத்திற்காக அவருடைய தொழிலை செய்வதற்காக அவர் கையெழுத்து போட்டு போனார். அப்போது எப்படிப்பட்ட ஒப்பந்தம் போடப்பட்டதுன்னா, ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய். இதன் அடிப்படையில் தான் 2020 அந்த நிறுவனம் மிக தீவிரமாக வேலை பார்க்குது. திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எப்படி தலையில் வைக்கணும், எப்படி உடை அமைக்கணும், என்ன அறிக்கை விடணும், எந்த சமூகத்தை உயர்த்தி பேசணும், எந்த சமூகத்தை அமைதியாக வைக்கணும், எந்த தலைவர்களை ஆதரிக்கணும், எந்த தலைவர்களை ஆதரிக்கக்கூடாது, என்ன மாதிரி கருத்து சொல்லணும், அதை எப்போ பகலில் சொல்லணுமா இரவில் சொல்லணுமா, என்ன உணவு எடுத்துக்கொள்ளணும், என்ன மாதிரியான நிறத்தில் ஆடைகள் அணியணும், உதயநிதி என்ன பேசணும், அதே மாதிரி கனிமொழி என்ன பேசணும், ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசணும், தேர்தலில் எந்தெந்த தொகுதியில் யார் யாரை நிறுத்தணும், அதை எப்படிப்பட்டவங்களை நிறுத்தணும், எவ்வளவு செலவு செய்யணும், என்ன மாதிரியான அந்த மக்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுக்கணும், இப்படி எண்ணற்ற விடயங்கள் அத்தனையும் தேர்தல் வியூகங்களாக வகுத்து கொடுத்தது நம்மளுடைய மிகப்பெரிய பேராசான் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தான். அப்போ பிரசாந்த் கிஷோருடைய முக்கியமான உழைப்பின் மூலியமாகத்தான் 2021 ரொம்பலாம் கிடையாது, வெறும் 125 இடங்களை மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் வெல்ல முடிந்தது. அதாவது 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை மிகப்பெரிய வெற்றியை பெற வைத்ததுன்னு சொல்லப்போனால் கிடையாது. அது ஒரு சாதாரண வெற்றி. 125 தொகுதிகள் தான் வென்றது. கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து வெல்லும்போது அது கொஞ்சம் மதிப்பீட்டு தொகைங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு. இதன் அடிப்படையில் வென்ற ஆட்சிக்கு வந்துட்டாங்க. வெற்றி கனியை சுவைப்பதற்கு முன்னாலேயே பிரசாந்த் கிஷோர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொன்ன ஒரே ஒரு அறிக்கை என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போதைக்கு அதிகாரத்துக்கு வந்து விட்டீங்க, இனி வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு பெரிய சிம்ம சொப்பனமாக இருக்க போகிறது ஒரே ஒரு கட்சி தான், அது நாம் தமிழர் கட்சி, அண்ணன் சீமான் அவர்கள், தமிழ் தேசியம், அதை எதிர்த்து போராடுவதற்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு முடிச்சை போட்டு விட்டு பிரசாந்த் கிஷோர் போயிட்டார். அதன் அடிப்படையில் தான் இப்போ கடந்த 4 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ அழுத்தம் கொடுத்து வந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவோ வழக்குகள், எவ்வளவோ சிறை, எவ்வளவோ நெருக்கடிகள், எவ்வளவோ போராட்டத்திற்கு அனுமதி மறுப்பு என்று ஏன் வன்முறை கூட இடைத்தேர்தலில் நடந்த அளவுக்கு நம்மளை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயார் நிலையில் இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது இனி வரக்கூடிய காலகட்டம், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுங்கிறது திமுகவிற்கு பெரிய சவாலாக இருக்கும். ஏன்னா இது பார்லிமெண்ட் எலெக்ஷனுங்கிறதுனால காங்கிரஸையும் பாரதிய ஜனதா கட்சியும் பூச்சாண்டியை காட்டி எப்படியோ வென்று விடுவதற்கு திமுக வேலை செய்திருச்சு. ஆனால் சட்டமன்ற தேர்தல் அப்படி கிடையாது. உறுதியாக திமுகவிற்கு பெரிய அடி விழுவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ் தேசியம் வெற்றியை தொடுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கிறது. அப்போ திமுக எப்படியாவது வெல்ல வேண்டும் என்றால் மறுபடியும் பிரசாந்த் கிஷோரை வைத்து தான் வெல்லணும். சமீபத்தில் ஒரு திராவிட உப்பி சமூக வலைதளத்தில் ஒரு கருத்தை பதிவிட்டு இருந்தாங்க. தமிழன்னு சொல்லும்போது அதுக்குள்ளே பார்ப்பனர் வந்து விடுறாங்க, அப்போ நம்மளுடைய உரிமைகள் எல்லாம் பறி போயிட்டு இருக்குது. திராவிடர்னு சொல்லும்போது பார்ப்பனர் அல்லாதோர் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த திருவாய் மலர்ந்த அந்த திருவாளர்களை அழைத்துட்டு இந்த பிரசாந்த் கிஷோர் யார், பார்ப்பனரா இல்லையா, ஆரிய சிந்தனை கொண்டவரா இல்லையா, திராவிடத்திற்கு எதிரியா இல்லையா, அப்புறம் என்ன இதுக்கு அவரை கூட்டிகிட்டு தேர்தல் வியூகம் வகுக்கிற என்கிறத நம்ம கேட்கணும். ஏன்னா ஆரிய சிந்தனை கொண்டவர், ஆரிய சிந்தனை அடிப்படையில் தான் அவருடைய தேர்தல் வியூகம் இருக்கும். அவர் எப்படி நீங்கள் பிராமணர்களோட ஓட்டை வாங்கலாம்ங்கிற எல்லா யுக்திகளும் அவருக்கு தெரியும். அதாவது பார்ப்பனர் அல்லாதோர் திராவிடர் என்று சொல்லி வந்த திராவிடத்துடைய கொள்கையெல்லாம் இன்றைக்கி செத்து சுண்ணாம்பாக மாறி அதே பிராமணர்களை வைத்து தான் இன்றைக்கி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்கிற நிலைமை எழுந்திருக்கிறது என்றால் திராவிடம் என்பது செத்து போன தத்துவம் என்பதை இன்றைக்கி நம்ம தெளிவாக புரிந்து கொள்கிறோம். சரி, இப்போ 2026 தேர்தல் வியூகத்துக்கு பிரசாந்த் கிஷோர் வந்துட்டார். என்ன செய்ய போகிறார் அப்படின்னா, திமுக முன்னாடி 2 விதமான கோரிக்கைகள் இருக்கும் என்பதை நம்மளால் கணிக்க முடியுது. முதல் கோரிக்கை என்ன அப்படின்னா,
பாரதிய ஜனதா கட்சியை எப்படி வளர வைப்பது, ரெண்டாவது கோரிக்கை என்னன்னா தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியை எப்படி வளர விடாமல் தடுப்பது. இது ரெண்டும் தான் பிரசாந்த் கிஷோரிடம் அவர்கள் வைக்கக்கூடிய முக்கியமான காரணமாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா இங்கே பாரதிய ஜனதா கட்சி வெல்வதன் மூலியமா, பாரதிய ஜனதா கட்சி வளர்வதன் மூலியமா திமுகவுடைய வலிமைங்கிறது இங்கே கூடிக்கிட்டு போகுது. அதாவது பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பது திமுக தான் என்கிற ஒரு பிம்பத்தை இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் கட்டமைத்து வைத்திருக்காங்க. ஆரியத்தை எதிர்ப்பதற்கு ஸ்டாலின் தான் தேவை, திராவிட மாடல் தான் தேவைன்னு. அதன் அடிப்படையில் தான் இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட பாரதிய ஜனதா கட்சி பூச்சாண்டியை காமித்து, காங்கிரஸ் கூட பாரதிய ஜனதா கட்சி அவ்வளோ தூரம் எதிர்க்கலை, ஆனால் அந்த காங்கிரஸ் வந்தால் பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக எதிர்க்கும் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுன்னா திரும்பும் திசையெல்லாம் விளம்பரப்படுத்தி நாங்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியை உண்மையாகவே எதிர்க்கக்கூடியவர்கள், அதிமுக அடிமையாக இருக்கிறது, அப்போ எங்களுக்கு தான் நீங்கள் வாக்கு செலுத்தணும் என்கிற விளம்பர அரசியலை முன்னெடுத்துச்சு. அதே போல இனி வரக்கூடிய 2 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு தூரம் இங்கே வளர்ச்சி அடையுது, எவ்வளவு போராட்டம் எடுக்குதோ அதற்கேற்ற வகையில் திமுகவுடைய வளர்ச்சிங்கிறதும் அதிகமாக இருக்கும். மக்கள் திமுகவிற்கு மீண்டும் அதிகாரத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது திமுகவுடைய ஒரு எண்ணமாக இருக்குது. ரெண்டாவது, நாம் தமிழர் கட்சியை வளர விடுவதை தடுக்கணும். ஏன்னா சீமான் அவர்கள் வளர்ந்து விடக்கூடாது என்பது 2021 பிரசாந்த் கிஷோரோட முடிவாக இருந்துச்சு. அது எவ்வளவு தான் அவர்கள் முயற்சி செய்தாலும் அதை வந்து தடுக்க முடியல. நாம் தமிழர் கட்சி மக்களுடைய செல்வாக்கு, அரசியல் போராட்டம், அரசியலோட கொள்கை, நாம் தமிழர் கட்சி பின்னாடி மக்கள் பேரெழுச்சியாக கலந்து கொள்வதை நம்மளால் தினந்தோறும் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்பொழுது நாம் தமிழர் கட்சியை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து விட்ட பிறகு அந்த கட்சியோட கொள்கையை அவளை எளிதாக பிரிக்க முடியலை மக்கள் இடத்துல இருந்து. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை மீண்டும் நம்ம அதிகமான நெருக்கடிக்கு உள்ளாக்கணும். அவர்கள் எடுக்கக்கூடிய அரசியலை நாம் திராவிடத்தின் பேரில் எப்படி நம்ம எடுக்கலாம். உதாரணம் சொல்லப்போனால் அண்ணன் சீமான் பேசக்கூடிய நிறைய அரசியல் வந்து திராவிடம் என்பது பேசும், ஆனால் செயல்படுத்தாது. ஆனால் பேசுவதன் மூலியமாக மக்கள் நம்பி மீண்டும் அவங்க அதிகாரத்துக்கு வந்து அவங்களுக்கு நம்ம செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லி வாக்கு அளிக்கலாம். அதுக்கேற்ற வகையில் அதிகாரத்துக்கு வந்த பிறகு மீண்டும் அந்த மக்களுக்கு ஏமாற்றமும் அளிக்கலாம். அதற்காகவே பிரசாந்த் கிஷோரிடம் எப்படி சீமானை தடுக்கிறது என்கிறதுக்கு ஒரு நிறைய திட்டங்களை எடுத்துகிட்டு வாங்க. அதில் எந்த திட்டம் வந்து சீமானை ஒரேடியாக அழிச்சிடலாம்ங்கிற விதத்தில் நிறையா கணிப்புகள் எல்லாம் போய்கிட்டு இருக்குது, நிறையா தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்குது. ஆக மொத்தம் திமுகங்கிறது தன்னுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில் மக்களுக்கு உண்மையிலே நல்ல திட்டங்களை செய்திருந்தால், மக்களுக்கான நல்ல ஆட்சியை கொடுத்துருந்துச்சு அப்படின்னா எதற்காக பிரசாந்த் கிஷோரை தமிழ்நாட்டிற்கு அழைத்து வர வேண்டும் என்கிற கேள்வி எழுகிறதா இல்லையா? கேட்டால் உடன்பிறப்புகள் சொல்லுவான் இதெல்லாம் தேர்தல் வியூகம், வெல்பவனுக்கு தான் தெரியும், வெறுங்கரண்டியில் ஆற்றவன் எப்படி வேணாலும் ஆட்டலாம், அதிகாரத்தை வைத்து கொண்டு இருப்பவர்கள் சில தேர்தல் வியூகங்கள் அமைக்க தான் செய்வோம், ஏன் நீங்களாம் தேர்தல் வியூகம் அமைக்கலையான்னு. நாங்கள் தேர்தல் வியூகம் அமைக்கிறோம், எங்கள் கட்சி சார்ந்தவர்கள் நாங்கள் உழைக்கிறோம். அண்ணன் சீமான் தேர்தல் வியூகம் வகுக்கிறாங்க, எந்த இடத்துல எந்த வேட்பாளரை வந்து நிறுத்தினா அங்கே வந்து நம்ம வெற்றி பெறலாம், எந்த தொகுதியோட பிரச்சனைங்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டில் முக்கியமான பிரச்சனையாக இருக்குதோ அந்த பிரச்சனையை பேசினா நம்ம வந்து வெல்லலாம், தமிழ்நாட்டுடைய முக்கியமாக எதெல்லாம் சீரழிவு திட்டமாக இருக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து மக்களிடத்தில் கொண்டு போகணும்னு சொல்லி மக்கள் பிரச்சனைகளை பேசுவது எங்களுடைய வியூகமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க, எங்கேயோ இருந்து கட்சிக்கும் கொள்கைக்கும் எந்த ஒரு தலைமைக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளை அங்கேருந்து அழைத்துட்டு வந்து அவனுக்கு 500 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து நீங்கள் இங்கே வெல்ல வைப்பதற்கு, என் மக்களை ஏமாற்றுவதற்கு நீ விளம்பரப்படுத்துன்னு சொல்லி வேலை பார்க்க வைக்கிறீங்க. சொல்லப்போனால் இந்த வெற்றி என்பது திமுக கொண்டாடுவதற்கு தகுதி இல்லாத வெற்றி. அதை கொண்டாட வேண்டிய தகுதியும் பொறுப்பும் யாருக்கு இருக்குன்னா பிரசாந்த் கிஷோருக்கு தான் இருக்குது ஒழிய திமுகவிற்கு கிடையாது. திமுகவில் பயணிக்கக்கூடிய அனைவருமே கலைஞர் அவர்களை போற்றுகிறார்கள் என்றால் அவர் சொன்ன வாக்கியத்தை தான் இந்த இடத்துல நம்ம நினைவுபடுத்தி ஆகணும். மனம் உறுதி கொண்டவனுக்கு உடைந்த வாளே பெரிய ஆயுதம்தான், மனதில் குழப்பம் கொண்டவனுக்கு உடையாத வாழும் ஆபத்து தான் என்று அவர் தான் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது உங்களுடைய மனதில் உங்களுக்கு உறுதியான நிலைப்பாடு இருந்துச்சு, திராவிடம் உண்மையிலே மக்களுக்கானது, நம்ம நல்லாட்சி கொடுத்துருக்கோம் அப்படின்னா எதற்காக பிரசாந்த் கிஷோரை அழைத்துட்டு வரணும்? அப்போ இது முழுக்க முழுக்க எப்படி மாறுது, மக்கள் அரசியல் என்பதை தாண்டி இது ஒரு விளம்பர அரசியல். அண்ணன் சொல்வது போல் இது வந்து பணம் முதலீடு செய்யக்கூடிய ஒரு தொழிலாக மாற்றி விட்டாங்க. ஒரு தொகுதிக்கு 50 கோடி ரூபாய் செலவு செய்யணும், பிரசாந்த் கிஷோருக்கு 500 கோடி ரூபாய் செலவு செய்யணும், பிரசாந்த் கிஷோருக்கு 500 கோடி ரூபாய் செலவு செய்து இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற தேவை திமுகவிற்கு என்ன இருக்குது? அதுக்கு அந்த 500 கோடி ரூபாயை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் எத்தனையோ நல்ல விடயங்களை பண்ணிடலாமே. திமுகவிற்கு வாக்களித்தவர்கள் எல்லாம் சற்று சிந்தித்து பார்க்கணும். பிரசாந்த் கிஷோர் என்பவர் 500 கோடி ரூபாய் வாங்கிட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு தரகர். அந்த தரகர் தன் வாங்கிய பணத்திற்கு எப்படியாவது பல பொய்களை சொல்லி பல ஏமாற்று திட்டங்களை கொடுத்து இந்த மக்களிடத்தில் வாக்கை வாங்கி காட்ட வேண்டும் என்பது தான் அவருடைய நோக்கமே தவிர இந்த மக்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்பது பிரசாந்த் கிஷோர் அவருடைய நோக்கம் கிடையாது. 2021 அதிமுகவை தோற்கடிப்பதற்கு பிரசாந்த் கிஷோர் திமுகவிற்கு தேவைப்பட்டார். ஆனால் 2026 அதே நிலவரம் இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. 2026 நாம் தமிழர் கட்சியை வெல்ல வைக்கக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் திமுகவிற்கு தேவைப்படுகிறார். அதே நேரம் பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்து விடுவதற்கு
பிரசாந்த் கிஷோர் தேவைப்படுகிறார். எளிதான வெற்றியை பெற வேண்டும் என்றால் இங்கு பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சியை பெற வேண்டும், அதன் மூலியமாக திமுக வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய அதிகபட்ச நோக்கம். அதையெல்லாம் முறியடித்து திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் எப்படி கள்ள உறவு வைத்துக்கொண்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மோசமான அப்பட்டமான ஒரு விளம்பர அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அதை பொதுமக்களிடத்தில் வெளிப்படுத்தி உண்மையை பேசி மக்களுக்காக போராடி ஒரு தூய்மையான அரசியலை நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து கொண்டு இருக்கிறது. அந்த அரசியலை வீழ்த்த வேண்டும், தமிழருடைய ஒற்றுமையை சிதைக்க வேண்டும், தமிழ் தேசியம் என்கிற கருத்தியலை மக்களிடத்தில் இருந்து பிரிக்க வேண்டும், அந்த அரசியல் இனி வளராது என்கிற கோட்பாட்டை அழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு திமுக பிரசாந்த் கிஷோரை அழைத்து வந்திருக்கிறது. காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது, களமும் மாறிக்கொண்டே இருக்கிறது, திமுகவுடைய அச்சம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அந்த அச்சத்தை எல்லாம் மிச்சம் வைத்த நம்மளுடைய முன்னோர்களின் துரோகத்தின் மூலியமாக கற்றுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் நாம் உறுதியாக இந்த தமிழ் தேசியத்தில் வென்று காட்டுவோம் என்பதை பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு 2026 நம்ம சொல்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம்.